விஜயா வீட்டு பத்திரத்த அடகு வச்சு சிந்தாமணிட்ட பணம் வாங்க போறாங்க. ஆனா, அந்த வீடையே வித்த மாதிரி சிந்தாமணி விஜயா கிட்ட சைன் வாங்கிடுறாங்க. அண்ணாமலை சைனையும் மனோஜ் போட்டுடுறாங்க. இங்க சிந்தாமணிக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த வீடு நம்ம கையில வந்துருச்சுன்னு சொல்லிட்டு, மறுநாளே சிந்தாமணி நேரா விஜயா வீட்டுக்கு போயிட்டு, "இங்க பாருங்க, இந்த வீட நீங்க என் பேர்ல வித்துட்டீங்க. இந்த வீடு எனக்கு தான் சொந்தம்." அப்படின்னு விஜயா கிட்ட சொல்றாங்க. அத கேட்டு விஜயாக்கே அதிர்ச்சி ஆகுது. வீட்ல உள்ள எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆகுது. "என்ன சிந்தாமணி சொல்றீங்க?" அப்படின்னு விஜயா கேட்டுட்டு இருக்காங்க. உடனே முத்து இருந்துட்டு, "இந்த வீட விக்கணும்னா எங்க அப்பாவும் சைன் போடணும். எங்க அந்த பத்திரத்த காமிங்க. எங்க அப்பாவோட சைன் இருக்கான்னு பார்க்குறேன்." அப்படின்னு சொல்லி பார்த்ததும், எல்லாத்துலயும் விஜயா சைனும், அண்ணாமலை சைனும் இருக்குது. "அம்மா, அப்பா சைன் போடாம எப்படி இந்த பேப்பர்ல வந்து அப்பாவோட சைன் இருக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாங்க. உடனே அண்ணாமலை, "என்ன விஜயா பண்ண? எப்படி என் சைன் இதுல வந்துச்சு? சொல்லு." அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் கேட்குறாங்க. உடனே விஜயா இருந்துட்டு, "இங்க பாருங்க, அந்த மனோஜ் வந்து கடன் வாங்கியிருந்தான்ல ரூ. 7,00,000 அந்த பணத்த எப்படியாவது ரோஹிணி மூஞ்சில தூக்கி எறிஞ்சிடலாம்னு சொல்லிட்டு, சிந்தாமணி கிட்ட வீட்டு பத்திரத்த அடமானம் வச்சு நான் ரூ. 7,00,000 வாங்குனேன். ஆனா கடைசில இந்த வீட வித்த மாதிரி அந்த சிந்தாமணி பத்திரத்த ரெடி பண்ணி என்கிட்ட சைன் வாங்குவான்னு எனக்கு தெரியாதுங்க. எல்லாம் என்னுடைய தப்பு தான்." அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து அழுகுறாங்க. உடனேவும் இந்த நேரத்துல மீனா இருந்துட்டு முத்துக்கிட்ட, "ஏங்க அப்பவே நான் சொன்னேன்ல, அத்தை ரூ. 7,00,000 பணத்த சிந்தாமணி கிட்ட போய் வாங்க போறாங்க. அது ஏதோ தப்பா இருக்குது. அவளே தப்பானவ அப்படின்னு சொன்னேன்ல. அப்பவே வந்து நீங்க கொஞ்சம் உஷாரா இருந்தா இந்த மாதிரி நிலைமை வந்திருக்காது." அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. "ஆமா மீனா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். நான் அப்பவே உஷாரா இல்லாம பிரச்சனை வந்தப்பறம் பார்த்துக்கலான்னு அமைதியா இருந்தது தப்பா போயிடுச்சு." அப்படின்னு முத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை இருந்துட்டு மனோஜையும் இங்க விஜயாவையும் போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. விஜயா வந்து மனோஜ் தான் அண்ணாமலை சைன் போட்டதா சொன்னதுனால, உடனே முத்துக்கும் செம கோவமா இருக்கு. "மனோஜ், ஏன்டா இப்படி பண்ண? அதனால தான் சைன் போடுறேன்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லா குப்பையாக்கி வச்சுட்டு இருந்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. உடனே சிந்தாமணி வந்துட்டு, "இங்க பாருங்க, அடிக்கிறதெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. முதல்ல இந்த வீட்ட விட்டு கிளம்புங்க." அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்றாங்க. "ஏய் சிந்தாமணி, உன்ன நான் எவ்வளவு நம்புனேன். ஆனா எனக்கு நீ துரோகம் பண்ணிட்டலடி." அப்படின்ட்டு விஜயா சிந்தாமணிய போட்டு அடிக்க போறாங்க. உடனேவும் சிந்தாமணி இருந்துகிட்டு, "இங்க பாரு, என் மேல கைய வைக்கிற வேலைலாம் வச்சுக்கிடாத." அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவ தள்ளி விட போறாங்க. அந்த நேரத்துல மீனா தடுத்துடுறாங்க. உடனேவும் இங்க விஜயா அழுதுட்டே இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.